இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? வர்ற கோவத்துக்கு வாயிலே கடிக்கலாம் தான் தோணுது. என்ன பண்ணி தொலைகிறது? ஓனரா போயிட்டா மூஞ்சிக்கு நேரம் வந்து கத்தாத, அப்புறம் மூடு டை மூக்குல கடிச்சு வச்சிட போறேன். ஐயோ, இன்னைக்கு தோசையாம்மா? ஏம்மா இப்படி பண்றீங்க? தினமும் இட்லி தோசை தவிர வேற ஒன்னும் உங்களுக்கு சமைக்க தெரியாதம்மா? ஏண்டா தெரியாது? நான் நினைச்சா தினமும் விதமா சமைப்பேன், தெரியுமா? அப்புறம் என்ன சமைக்க வேண்டியதானம்மா? நான் தான் நினைக்கலையே. அப்படியே நினைச்சிட்டாலும் லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்பெல்லாம் உன்னை என் புருஷன்னு சொல்லவான்னு கேட்டாவா? இப்ப மெசேஜ் பண்ணுனா உன்னை என் புருஷன் சொல்லவான்னு கேக்குறா. இது என்ன கொடுமை கடவுளே! இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க? அதெல்லாத்தையும் இவ்வளவு பெரிய கொடுமை. நமக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்த அந்த பேர் வைக்கலாம், பொம்பளை பிள்ளை பிறந்த அந்த பேர் வைக்கலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணவ இன்னைக்கு அவ குழந்தைய குட்டியாந்து சித்தப்பா பாருன்னு நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்கார பிள்ளைய மட்டும் தயவு செய்து லவ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சொந்தமே ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம். இந்த செல்லு இல்லனா உயிரினமே இல்லன்னு அறிவியல் டீச்சர் அப்ப சொன்னப்போ புரியல. ஆனா இப்ப ரொம்ப நல்லாவே புரியுது. டேய் மச்சான், நாம செத்துட்டா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போகணும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம எங்கேயும் செத்து போயிட்டு இந்த நரகத்துக்குள்ள வந்து வாழறோமோன்னு தோணுதுடா. உனக்கு எப்படி தோணுது? அம்மா, எனக்கு ஒரு சந்தேகமா. சொல்லுடா லூனா, என்னடா சந்தேகம்? இல்ல, இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் வாய் இருக்கத்தானே செய்யுது. பின்ன எதுக்கு அது வாய் இல்லாத ஜீவன்னு சொல்றாங்க? உனக்கு மட்டும் என்னதுடா இந்த மாதிரி சந்தேகம்லாம் வருது? இதுக்கு ஆன்சர் சொல்லு பாப்போம். எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்மை தேடி வரும் உறவு எந்த உறவு? சார், கடங்காரன் சார். அவதான் சார் எவ்வளவு சண்டை போட்டாலும் திரும்ப திரும்ப வருவாங்க சார் வீட்டுக்கு. அவன் இங்க வந்து உட்காந்து 2 மணி நேரம் ஆச்சு. இந்த பெண் அவர்கள்னா எதுவும் பேசாம இருக்கான். என்ன வருவான்? ஏய், யார் பாது தண்ணி சொல்லிட்டு வர பைப்பு முடுப்பா. அது பைப்ல இருந்து வர சவுண்ட் இல்ல மச்சான், நான் அழுகுறேன். அழுகுறியா? என்னடாச்சே? நீ நாள திரும்ப மச்சான் சொல்றேன். இல்ல மச்சான், சும்மாவே உன் மூஞ்ச பார்க்க முடியாது. இதுல நீ அழறத பார்த்தா எனக்கு வாமிட்டு வந்துடும். ஸோ நீ அப்படியே சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். குடும்ப கஷ்டத்தெல்லாம் நினைக்கும் போது நைட்டெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குதுடா. மதியம் நல்லா படுத்து தூங்கிட்டு என்ன நான் சொல்றான் பாருங்க. ஒரிஜினல் பிளான் என்னமோ பணக்காரன் ஆதரவுதான். எப்படி கடங்கானே தெரியல மச்சான். மச்சான், ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறும். அப்புறம் என்ன? அதுக்கு தகுந்த செலவு வரும். அங்கேயும் மாச கடைசி வரும். வந்தா பிச்சை எடுக்கணும். அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். கேளுடா லூனா. ஆமா, இந்த குண்டு ஊசி எவ்வளவு மெல்லிசா இருக்கே, அதுக்கு போய் யாருமா குண்டு ஊசின்னு பேரு வச்சாங்க? உங்க லூனா இன்னைக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்பதே காதல் மாதிரி ஜாலியா தான் இருக்கும். திங்கட்கிழமை என்பது கல்யாணம் மாதிரி சும்மா திகிலா தான் இருக்கும்.